திமுக என்ன சொல்றாருன்னா, நாங்க களத்தில் நிற்கிறோம், துணை முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் வந்து நாங்க களத்தில் மக்களோட மக்களாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நாங்க ரோடு ஓரத்துல வந்து நாங்க சும்மா சுத்திட்டு இருக்கிறோம். நாங்கெல்லாம் இவங்கெல்லாம் களத்துல இருக்கிறாங்க, நாங்க எல்லாம் சும்மா வெட்டியா சுத்திட்டு இருக்கிறோம். நாங்க என்ன பேசுறோம்? அதுக்குதான் உங்களுக்கு முதலமைச்சர் ஆக்கினாங்க, உங்களை அமைச்சர் ஆக்கினாங்க, உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுக்கு பிரச்சனையோ மக்களுக்கு பிரச்சனை நீங்க தான் போனாங்க. அதுதான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. இந்த பகுதியில் சட்டவிரோதமான கிட்னி விற்பனையை வந்து தமிழக அரசு தடுக்க தவறியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்குது. ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி ஒரு குழு அமைச்சு ஒரு 2 புரோக்கர்கள், அதாவது திமுகவை சார்ந்தே ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திமுக அரசு தயங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இல்லைங்க, அது வந்து கிட்னி திருட்டு கிடையாதுங்க, அது கிட்னி முறைகேடு. என்று தமிழக அரசிடம் பதில் வந்திருக்கிறது. அதாவது இது சம்பந்தமா நான் இது வரைக்கும் 2-3 அறிக்கைகள் இது சம்பந்தமா விட்டுருக்கிறேன். நான் முதல் நான் தான் அறிக்கை கொடுத்துருக்கேன் சம்பந்தமா. ஏன்னா இந்த பகுதியில் நாமக்கல், ஈரோடு, அப்புறம் திருச்சி பகுதியில், இந்த சேலம், இந்த ஆத்தூர் பகுதி இதெல்லாம் போட்டு பார்த்தா அங்கேருந்து பாவம் ஏழை மக்களிடம் கிட்னி திருடி அது வந்து வெளியில் சந்தையில் வந்து பெரிய விலையில் முறைகேடு நடந்திருக்குது, பெரிய மோசடி நடந்திருக்கிறது. இதில் வந்து இதை கண்டுபிடிச்சி வெளியில் வந்த உடனே எங்கேருந்து பார்த்தா அது ஒரு மருத்துவக் கல்லூரி சார்ந்த மருத்துவமனை. அந்த மருத்துவமனை யாருதுன்னா திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஒருவர் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். இதற்கு விசாரணை நடத்தணும் பண்ணால் ஏதோ ஒரு குக்கப் பண்ணி ஏதோ ஒரு விசாரணை ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு விசாரணை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே திமுக அரசு எங்கே போயிருக்கிறாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இதுன்னா தமிழ்நாட்டின் பிரச்சனையாது. ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி, திமுகவை சார்ந்த ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் கிட்னி திருட்டு நடந்திருக்கிறது. இதற்காக தமிழக அரசு எதற்கு உச்ச நீதிமன்றம் போக வேண்டும்? மேல்முறையீடுக்காக போனோம். நீங்க நியாயமான அரசா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? சென்னை உயர்நீதிமன்றம் சொல்ற அந்த விசாரணையை நீங்க ஏத்துட்டு இருக்கணும். இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையா? தமிழ்நாட்டின் பிரச்சனையா இருந்தா சரி, நீங்க உச்சநீதிமன்றம் போகலாம் மேல்முறையீடுக்கு. இது ஒரு தனிப்பட்ட ஒரு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி. அந்த பிரச்சனைக்கு நீங்க கேடுகட்டத்தனமா நீங்க உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறீங்களே. இதுல இருந்து என்ன தெரியுது? இது கூட்டுக்கொள்ள. இதற்கு சிபிஐ விசாரணை வேணும். ஏன்னா சிபிஐ விசாரணை வந்தாதான் இதுல எந்த அதான் உச்சநீதிமன்றம் அது வந்து நிராகரித்திருது, இவங்களோட மேல்முறை நிராகரித்தது. அன்னைக்கே நான் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கேன். சிபிஐ விசாரணையில் தான். ஏன்னா இது ஏதோ ஒரு மாநில பிரச்சனை கிடையாது. கிட்னி திருட்டு என்பது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களுக்கு கிட்னி போடுறது. ஆக இது பன்னாட்டு பிரச்சனை. வெளிநாடு மட்டும் இல்லை, வெளி மாநிலங்கள் அங்கே சார்ந்தவர்கள் வருவாங்க போவாங்க. யார் வந்தா போனா சிபிஐ தான் விசாரிக்க முடியும். தமிழ்நாடு அரசுலாம் விசாரிக்க முடியாது. அதனால அப்படிப்பட்ட சிபிஐ விசாரணை நடந்த பிறகுதான் இது உண்மை வெளி வந்து யார் குற்றவாளியே பண்ணுங்க. ஆனா இதை விட்டுட்டு அவங்கள காப்பாற்றுறது, இவங்களை காப்பாற்றுறது, புரோக்கரை காப்பாற்றுறது, உரிமையாளரை காப்பாற்றுறதுலாம் இது வெக்கக்கேடு, அசிங்கமானது. இது நிச்சயமா மக்கள் ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டார். அதான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி மணலை கொள்ளடிச்சாங்க, தாது மணலை கொள்ளடிச்சாங்க, மலையை கொள்ளடிச்சாங்க, இப்ப கிட்னியை கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல்.